அந்த உருவத்தை பார்த்தாலே அது கல்வனின் உருவம் என்பது எல்லோருக்கும் தெரிந்துவிடும். அவ்வாறே சத்தமின்றி 4 திசையையும் திரும்பி திரும்பி கவனத்துடன் அந்த உருவம் பார்த்து நடந்து வந்தது. இதை கண்ட அரசர் மரத்திலிருந்து சத்தமின்றி இறங்கினார். அந்த உருவம் தெரிந்த திசையை நோக்கி நடந்தார். அந்த உருவத்தை பார்த்த இடத்தை அடைந்தவுடன் அரசரும் திரும்பி திரும்பி 4 திசைகளிலும் கவனத்துடன் தேடினார். அந்த உருவம் அவருக்கு கண்களில் தென்படவில்லை. திடீரென்று ஒரு மாய தோற்றம் புதரிலிருந்து பாய்ந்து வந்து அரசரின் கழுத்தில் ஒரு கத்தியை வைத்தது. அந்த உருவம் அந்த திருடனின் உருவம்தான். மாறுவேடத்தில் இருப்பது அரசர் என தெரியாமல் கத்தியை அரசரின் கழுத்தில் பாய்ச்ச முற்பட்டது அந்த உருவம்.